Good morning students, welcome back to Shaba Group of Schools online class. In the previous class, we basic algebra finished பண்ணிட்டோம். Today we go for new chapter, that is third one, trigonometry. Trigonometry நீங்கள் already படிச்சது தான். The first heading is angles in standard position. இப்போது ஒரு ஆர்கன் பிளேன் ஆர் கார்ட்டீசியன் பிளேனில் பார்த்தீங்கன்னா இது வந்து இனிஷியல் லைன் சொல்லுவாங்க. இந்த இனிஷியல் லைன்லேருந்து 90 டிகிரி வரைக்கும் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகே, இப்போ இங்கே ஒரு ஆங்கிள் வருது அப்படின்னா 0 to 90 டிகிரி, அதாவது அக்யூட் ஆங்கிளாக இருந்தால் லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டு. அந்த லைன் வந்து 90 டிகிரின்னு தெரியும். நெக்ஸ்ட்டு இது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் 90 to 180 டிகிரி லைஸ் ஆகும். அண்ட் இந்த லைன் வந்து 180 டிகிரி. சிமிலர்லி திஸ் இஸ் 270 அண்ட் திஸ் இஸ் 360. ஆல்சோ 0 ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அது 0வும் வரும். 360 ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆனோடனே அகைன் 360 இந்த இனிஷியல் லைனுக்கு வந்துடும். சிமிலர்லி 720 செகண்ட் ரொட்டேஷன் முடிஞ்சாலும் இந்த லைனுக்கு தான் வரும். அண்ட் திஸ் இஸ் தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்டில் 180 to 270 ஆங்கிள் லைஸ் ஆகும். அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் 270 to 360 ஆங்கிள் லைஸ் ஆகும். இதெல்லாம் நோன் ரிசல்ட் தான், ஆல்ரெடி தெரிஞ்சது. இப்போ இதை யூஸ் பண்ணிட்டு சம் போட போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோடெர்மினல் ஆங்கிள். கோடெர்மினல் ஆங்கிள் மீன்ஸ் ஒரு இனிஷியல் லைனும் டெர்மினல் லைனும் சேமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இஃப் டூ ஆங்கிள்ஸ் ஹேவிங் சேம் இனிஷியல் லைன் அண்ட் சேம் டெர்மினல் லைன், தென் த ஆங்கிள்ஸ் ஆர் செட் டு பி கோடெர்மினல் ஆங்கிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 45 டிகிரி, திஸ் இஸ் அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகுதுன்னு நமக்கு நல்லா தெரியும். இங்கே இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 405 டிகிரி எடுக்கிறோம். 405 டிகிரியில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆகும் 360. 405 minus 360 we get 45 செட். ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆன பிறகு அகெயின் 45 டிகிரி இந்த இடத்துல வரும். ஸோ இதனுடைய டெர்மினல் சைடும் சேம், இனிஷியல் சைடும் சேமாக இருக்கும். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா எத்தனை தடவை வேணாலும் ரொட்டேட் ஆகலாம். இந்த சேம் டெர்மினல் சைடில் வந்து ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம கோ டெர்மினல் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. அண்ட் let us see exercise sum 3.1. Our first sum is identify the quadrant in which an angle of each given measure lies. அவங்க ஒரு சில மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எந்த குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 25 டிகிரி. we know very well this is an acute angle, it lies in first quadrant, நல்லா தெரியும். இங்கே ஒரு 25 டிகிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ it lies in 25 டிகிரி. 25 டிகிரி lies in first quadrant. ஓகே, இந்த இடத்துல லைஸ் ஆகும். ஸோ அது எந்த குவாட்ரண்ட்டுன்னு பார்க்குறோம், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகுதுன்னு எடுத்துரும். நெக்ஸ்ட்டு ஒன் 825 டிகிரி. 825 டிகிரி ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா 360 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிகிட்டே வரலாம். தெரிஞ்சதுன்னா 720 பண்ணிடலாம் ஃபஸ்ட் டைப். அப்படி இல்லைனா 360 நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சப்ராக்டிங் ஒன் ரொட்டேஷன் வரணுன்னா ஒரு 360 வரும். ஓகே, சப்ராக்ட் பண்ணும்போது 6 and 4. ஓகே, நெக்ஸ்ட்டு அகைன் இது 360க்கு மேலே இருக்குது. நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் 360 பண்ணும்போது என்ன வரும், 501 105. அதாவது செகண்ட் ரொட்டேஷன் முடிஞ்சு 105னா திஸ் இஸ் 90, இது 180. இது 90, இது 180ன்னு தெரியும். ஸோ 90க்கு 180க்கு நடுவில் 105 டிகிரி வரும். ஓகே, இந்த இடத்துல வரும். ஸோ திஸ் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட், isn't it? இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட் குவாட்ரண்ட். therefore our 825 lies in second quadrant. 825 நீ எப்படி எழுதலாம், 2 times 360 plus 105 எழுதலாம். ஸோ 105 நல்லா தெரியும், இட்ஸ் லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். ஓகே, therefore 825 degree lies in second quadrant. Understood this? Now let us see third subdivision. Third or 230 degree is fifth subdivision. Okay, this is our fifth subdivision. First la fifth one minus 230 degree. மைனஸ் வந்ததுன்னா நம்ம வந்து clockwise direction எடுக்கணும். சேம் இனிஷியல் லைன் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆன்டி கிளாக்வைஸில் எடுத்திங்கன்னா பாசிட்டிவ். ஓகே, ஆன்டி கிளாக்வைஸ் எடுத்திங்கன்னா பாசிட்டிவ், கிளாக்வைஸ் எடுக்கும்போது நெகட்டிவ், நெகட்டிவாக இருக்கும்போது கிளாக்வைஸ் எடுக்கிறோம். லிசன், இப்படி இங்கே வரும்போது திஸ் இஸ் மைனஸ் 90 டிகிரின்னு சொல்லுவாங்க. அகைன் இந்த சைடு இங்கே போகும்போது மைனஸ் 180 டிகிரி.
So this is minus 230 degree, isn't it? This is minus 270 degree. So in that varum. So this is which quadrant? Second quadrant. Therefore our minus 230 degree is minus 180 minus 50 degree. So this lies in second quadrant. Therefore minus 230 degree lies in second quadrant. Understood? Next let us see second one. For each given angle find a coterminal angle with measure of theta such that theta lies between 0 degree and 360 degree. Okay, coterminal angle அப்படினா listen பண்ணுங்க. இப்போ suppose பாசிட்டிவ்ல கொடுத்திருந்தாங்க அப்படினா நம்ம இத மைனஸ் பண்ண போறோம். 395 360 ஆல மைனஸ் பண்றோம். What we get? 35 degree. So the coterminal angle of 395 degree is equal to 35 degree or 395 minus 360 போட்டு கூட நீங்க போடலாம். It is equal to 35 degree. This is our answer. And next one, fourth subdivision. This is minus 270 is given. So minus 270 is negative ல கொடுத்திருந்தாங்க அப்படினா we have to add 360. ஏனா நம்ம angle வந்து 0 to 360 குள்ள வரணும். So first add பண்றோம். So write the coterminal angle of minus 270 degree is equal to minus 270 plus 360. So we have to add பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? So you get 0, this is 90. So the answer is 90 degree. The 90 degree in between 0 and 360 இருக்கான்னு செக் பண்றோம். இதுக்குள்ள தான் இருக்கு. So our answer அதோட ஸ்டாப் பண்ணலாம். Suppose minus 450 coterminalனா minus 450 கூட நம்ம 360 first add பண்ண போறோம். நெகட்டிவ்ல கொடுத்திருந்தாங்கன்னா add பண்ணனும். So first write the coterminal angle of minus 450 degrees equal to minus 450 plus 360. What we get? Plus 360 means 0. This is 1590 minus 90 is it? So minus 90 வருது. So again ஒரு 360 நம்ம add பண்ண போறோம். Okay, again 360 add பண்ண போறோம். This is equal to so 360 minus 90. This is plus 360 and minus 90 and we get 072. So இது வந்து 0 to 360 குள்ள லைஸ் ஆகுதான்னு செக் பண்றோம். லைஸ் ஆகுது. Therefore our answer is 270 degree. So the coterminal angle of minus 450 degree is 270. Suppose minusல கொடுக்கறாங்க அப்படினா ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். ஆட் பண்ணும்போது ஆன்சர் இந்த இன்டர்வல் குள்ள இருந்ததுனா ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லனா அகைன் நம்ம 360 ஆட் பண்ணனும். Suppose பாசிட்டிவ்ல கொடுத்திருந்தாங்கனாக்க நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். Understood? Next let us see fourth one. If sin theta plus cos theta equal to m, this is given and we have to prove that cos power 6 theta plus sin power 6 theta equal to 4 minus 3 into m square minus 1 the whole square by 4. So first take the left hand side only. Left hand side equal to cos power 6 theta plus sin power 6 theta. Okay, we rewrite this as cos square theta whole cube. So 3 2s are 6. The 6 நம்ம இப்படி rewrite பண்றோம் 2 into 3 மாதிரி plus sin square theta whole cube. So this is of the form a cube plus b cube which is equal to a plus b into a square minus ab plus b square. We use this formula here. Here a is cos square theta and b is sin square theta. So we get a plus b that is cos square theta plus sin square theta into a square. A is cos square theta. A square is cos power 4 theta. Okay. Minus a into b. Cos square theta into sin square theta and b square is sin power 4 theta. And we know very well this is one of the identity. Sin square plus cos square or cos square plus sin square is 1 into cos power 4 theta and plus sin power 4 theta minus cos square theta into sin square theta.
I am writing this in the last one. So we have to add 2 times cos square theta into sin square theta. இது வந்து cos power 4 sin power 4 இருக்கு. நான் என்ன பண்ணுறோம், cos power 4 theta plus sin power 4 theta இருக்கு. We add 2 times sin square theta into cos square theta. ஏன்னா cos square theta plus sin square theta whole square டைப்க்கு எழுத போகிறோம். இப்போ whole squareனா cos power 4 plus sin power 4 வரும். 2 times abன்னு வரும். 2 into sin square cos square. ஸோ அதுக்காக நம்ம add and subtract பண்ண போகிறோம். 2 into sin square theta cos square theta and ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த டேர்ம் எழுதுகிறோம் மைனஸ் cos square theta into sin square theta. So write add and subtract 2 times sin square theta into cos square theta. Okay, combining these three we get cos square theta plus sin square theta, the whole square isn't it? This is a square, b square, 2ab la irukku, so a plus b whole square minus, this is minus 2 sin square cos square, this is minus sin square cos square, so minus 3 sin square theta into cos square theta. So this is 1 we know very well, 1 minus 3 into sin square theta into cos square theta. So mark this as 1. This is our left hand side. Okay, this is our left hand side. Left hand side find out பண்ணியிருக்கோம் 1 minus 3 sin square into cos square. இதே மாதிரி right hand side பண்ண போகிறோம். ஸோ left hand side நம்ம find out பண்ணிட்டோம். right hand side அதே மாதிரி find out பண்ண போகிறோம். our right hand side is what? 4 minus 3 into m square minus 1 whole square by 4. ஸோ இது ஃபுல்லாக எழுதிட்டு அப்ளை பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு ஃபைண்ட் m square minus 1. இந்த டேர்ம் மட்டும் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எங்கேருந்து அப்படின்னா ஃப்ரம் த கிவன் ஸ்டேட்மெண்ட். our given statement is sin theta plus cos theta equal to m and squaring on both sides we get sin theta plus cos theta the whole square equal to m square. Expanding this we get sin square theta plus cos square theta plus 2 sin theta into cos theta equal to m square, and this is 1 we know very well. So 1 plus 2 sin theta into cos theta equal to m square, and bring this one to right hand side we get 2 into sin theta cos theta equal to m square minus 1. So m square minus 1 க்கு நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். Okay, so take RHS, that is RHS equal to 4 minus 3 into m square minus 1 the whole square by 4. So it is equal to, dividing by 4 we get 1 minus 3 by 4 into m square minus 1 the whole square, and 1 minus 3 by 4 into m square minus 1 is 2 into sin theta into cos theta. 2 into sin theta into cos theta the whole square. This is equal to 1 minus 3 by 4. Now squaring we get 4 sin square theta into cos square theta. Cancelling 4 we get 1 minus 3 into sin square theta into cos square theta. Mark this as 2. Our left hand side is 1 minus 3 sin square cos square. Our RHS is also 1 minus 3 sin square cos square. There from 1 and 2, our left hand side equal to right hand side, that is, what is our left hand side? Cos power 6 theta plus sin power 6 theta, which is equal to 4 minus 3 into m square minus 1 the whole square by 4. Hence proved. Understood this? Okay. Now let us see fifth one. If cos power 4 alpha by cos square beta plus sin power 4 alpha by sin square beta equal to 1, this is given one. இதை யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் த கிவன் ஒன் we have to form some results. ஸோ இதில் நம்ம LCM எடுக்கிறோம். டேக்கிங் cos square beta into sin square beta. இதுலேருந்து சில ரிசல்ட்ஸ் எடுத்து அதை யூஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்க ரெண்டு சப்டிவிஷனை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். cos square beta into sin square beta. So we get cos power 4 alpha into sin square beta, cross multiplying, and sin power 4 alpha into cos square beta, which is equal to 1. Cross multiplying, we get cos square alpha, cos power 4 alpha sin square beta
plus sin power 4 alpha cos square beta is equal to cos square beta into sin square beta. Okay, first நம்ம என்ன பண்றோம், cos எல்லாமே sin term க்கு மாத்த போறோம். How to change that? We know one identity, that is cos square theta plus sin square theta is 1. So cos square theta வை sin termல எழுதணும்னா 1 minus sin square theta. இதை யூஸ் பண்றோம். ஓகே, அதை யூஸ் பண்ணி இப்போ cos square cos power 4 alpha இருக்கு. ஸோ cos square whole square னு எடுத்துக்கோங்க. cos squareக்கு 1 minus sin square alpha the whole square. ஓகே, cos power 4 alphaவை நம்ம cos square the whole square னு எழுதிக்கிறோம். cos square alpha the whole square. இப்போ cos square alphaவுக்கு நம்ம என்ன போடுறோம், 1 minus sin square alpha the whole square into sin square beta plus sin power 4 alpha வச்சுக்கோங்க. இதை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம், 1 minus sin square beta. ஸோ எல்லா காசையும் சைனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் சைட்லேயும் சேம், cos square beta becomes 1 minus sin square beta into sin square beta. ஓகே, now multiplying, ஃபஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 1 plus sin power 4 alpha, that means a square plus b square minus 2ab sin square alpha into sin square beta plus sin power 4 alpha into 1 minus sin square beta equal to 1 minus sin square beta into sin square beta. Now multiplying inside we get sin square beta into 1 sin square beta and இதை ரெண்டையும் multiply பண்ணுறோம் plus sin power 4 alpha into sin square beta minus 2 times sin square alpha into sin square beta. Next multiplying this plus sin power 4 alpha and minus sin power 4 alpha into sin square beta. Our right hand side is sin square beta minus sin power 4 beta. Understood this? Next same term இருந்தால் கேன்சல் பண்ணலாம். திஸ் இஸ் sin power 4 alpha sin square beta ப்ளஸில் இருக்குது. ஹியர் மைனஸ் sin power 4 alpha sin square beta. இந்த டேர்மை நம்ம கேன்சல் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் sin square beta ப்ளஸில் இருக்குது, இங்கேயும் sin square beta ப்ளஸ். இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். சேம் சைடாக இருந்தால் சைன் சேஞ்சில் இருக்கணும், ஆப்போசிட் சைடாக இருந்தால் சேம் சைடில் இருக்கணும். நவ் த ரிமைனிங் டேர்ம்ஸ் ஆர் sin power 4 alpha, ஆப்போசிட்டில் மைனஸ் sin power 4 beta இருக்குது and here minus 2 sin square alpha sin square beta. எல்லாமே ஒரே சைடு கொண்டு வரோம், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ we get sin power 4 alpha plus sin power 4 beta. ஸோ ரைட்டில் இருக்க sin power 4 betaவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்திருக்கோம். and the third one is this minus 2 times sin square alpha sin square beta equal to 0. So mark this as 1. இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை. நெக்ஸ்ட்டு we rewrite this as this is of the form a square plus b square minus 2ab. So a minus b whole square டைப்பில் இருக்குது. sin square alpha sin square beta the whole square equal to 0. So we get square root on both sides, we get sin square alpha minus sin square beta is equal to 0 or sin square alpha equal to sin square beta. This is our second one. Mark this as second equation and rewrite this using this identity, same identity, that is sin square equal to what? Sin square theta is 1 minus cos square theta, isn't it? Using here 1 minus cos square alpha equal to 1 minus cos square beta. Now cancelling 1 1 and minus minus also, we get cos square alpha equal to cos square beta. This is our third one. And using these three we have to prove first and second subdivisions. What is our first subdivision? Our first subdivision is
Sin power 4 alpha plus sin power 4 beta equal to 2 times sin square alpha into sin square beta. The first நம்ம direct அப்படியே prove பண்ணலாம் from the first equation. From first equation, sin power 4 alpha plus sin power 4 beta minus 2 sin square alpha into sin square beta is equal to 0, is it? So bring this last term to right hand side, we get sin power 4 alpha plus sin power 4 beta equal to 2 times sin square alpha into sin square beta. We proved the first one. This is the first subdivision. Understood? Our second subdivision is this equal to 1 and prove பண்ணனும். First take left hand side and this is equal to cos power 4 beta. Instead cos square alpha we use cos square beta by third one. Okay, by third one cos square alpha equal to cos square beta, and sin power 4 beta by sin square alpha equal to our second one, sin square alpha equal to sin square beta, and second one. Now cancelling the remaining two terms கிடைக்கும். So cos square beta plus sin square beta which is equal to 1. This is our RHS, hence proved. Is it clear? I hope you all understood today's class and do the homework and example sums also. Thank you students.